ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஏடிஎம் இன்ட்ரின்சிக் வேல்யூ ஸ்ட்ராட்டஜி அது மட்டும் தான் நம்ம தொடர்ச்சியா போறோம். ஒன்றே செய் நன்றே செய் தொடர்ச்சியாக செய் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி சந்தையில வந்துட்டு என்ன ஏடிஎம் ஸ்ட்ரைக் அதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா 23,300 கால் புட் அதோட டேட்டா தான் நமக்கு வந்துட்டு முக்கியம். ஸோ அதை பாருங்க, 23,300 கால் புட்டோட வேல்யூ 191 ரூபாய் 172 ரூபாய். அப்ப இதை ஆட் பண்ணோம், நமக்கு டிவைட் பை 2 போட்டோம்னா நமக்கு 180 அப்படிங்கிற காமன் ஏடிஎம் வரும். ஸோ அந்த காமன் ஏடிஎம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 180 ருபீஸ் நம்ம வந்து பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 23,120 23,480 அப்படி வரும். அப்ப ரவுண்ட் ஆஃபா நம்ம பண்ணும்போது 23,100 ஸ்ட்ரைக்கும் 23,500 ஸ்ட்ரைக்கும் எடுத்துக்கிறோம். இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்சா நமக்கு கிடைக்கும். அப்போ நினைப்பீங்க நம்ம ஏடிஎம் இன்ட்ரின்சிக் வேல்யூ போது ஏடிஎம் வந்துட்டு இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்காது, வெறும் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூவாக நம்ம கன்வெர்ட் பண்றதுக்காக ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா ஏடிஎம்ல இருக்கிறது ஃபுல்லாவே எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ தான். அதனால நம்ம என்ன பண்றோம்னா 23,300 எடுத்துட்டு அதோட ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் வந்து 180 அதை பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணி நம்ம 23,100 23,500 கொண்டு வந்துட்டோம். அப்போ இதோட டோட்டல் ஏரியா அப்படின்னு பார்த்தா 400. அப்போ சிந்தட்டிக் ஃபியூச்சர் எங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ சிந்தட்டிக் ஃபியூச்சர் நம்ம வந்துட்டு 191 ரூபாய் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் 172. அப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 17 ரூபாய் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு 19 ரூபாய் அந்த ரேஞ்ச் வந்து நமக்கு கால் ஆப்ஷன் அதிகமா இருக்கு. அப்போ அதை பேஸ் பண்ணி 23,320 நான் ரவுண்ட் ஆஃப் ஃபிகரா போட்டுட்டேன். எல்லாருமே இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்பாட் பிரைஸ் கண்டுபிடிப்பீங்க. நம்ம என்ன பண்றோம், வீக்லி ஃபியூச்சருக்கு அது இன்ட்ரின்சிக் வேல்யூவை கன்வெர்ட் பண்றோம். அப்படி பார்க்கும்போது 23,100 காலுக்கு 220 ரூபாயும் 23,500 புட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 180 ரூபாய் நம்ம எடுத்துக்கிறோம். இது காலையில நம்ம வந்துட்டு மெம்பர்ஷிப்ல இருந்தவங்களுக்கு நம்ம கொடுத்தது. அங்க பாத்தீங்கன்னா அதோட வேல்யூவை தூக்கி அப்படியே நம்ம போட்டோம். இது பாத்தீங்கன்னா 23,100 கால். அதுல வந்து பாத்தீங்கன்னா 220 ரூபாய் வந்துட்டு அவங்களோட இன்ட்ரின்சிக் வேல்யூ, 180 வந்துட்டு 23,500 புட்டோடது, அதுக்கப்புறம் 285 அவங்களோட 23,500 புட்டோட க்ளோசிங், அடுத்து 400 இது கொடுத்துட்டோம். அதே மாதிரி நம்ம வந்துட்டு 23,500க்கு அப்படியே கொடுத்துருக்கோம். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இது 23,100 கால். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க 400 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ்ல திரும்பி கீழே வந்திருக்காங்க. அதே போல நமக்கு 23,500 புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த 180 அப்படிங்கிறத கட் பண்ணாம திருப்பி அவங்க மேல வந்திருக்காங்க. சோ இந்த ஏடிஎம் பேஸ் பண்ணி இந்த மாதிரி இன்ட்ரின்சிக் வேல்யூ எடுக்கும்போது மார்க்கெட்ல எது சப்போர்ட் பிரைஸ் ரேஞ்ச் இருக்குமா, ரேஞ்ச் பிரேக் அவுட் இருக்குமா அப்படிங்கிறது ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.